திருத்தீயே கர்ம காரியதா. மூன்றாவது அத்தியாயத்திலே கர்மயோகம் நேர ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுக்கும் என்று சாதித்தான். அது எதனாலே? அசத்தியா லோகரக்ஷாயை, உலகத்தார் எல்லோரும் வாழும் பொருட்டு. ஞான யோகத்துக்கு சில பேர் தான் அதிகாரி, ஆனா ஊர்ல இருக்கிற மத்தவாளை எப்படி ரட்சிக்க? அதனால எல்லோருக்காகவும் கர்ம காரியத்தா, கர்மயோகம் நேர ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுக்கும் என்று சாதித்தான். அதிலே கர்த்திருவம் என்ன தன்னு முக்குணங்களாலே தூண்டி செய்கிறேன். முக்குணங்களும் தாண்டா தூண்டாது, ஈஸ்வரனால நியமிக்கப்பட்டு முக்குணங்கள் தூண்டி நான் என் செயலை செய்கிறேன் என்பது மூணாவது அத்தியாயத்தினுடைய கருத்து. இனி நாலாவது அத்தியாயம் ஆரம்பத்திலே அழகான ஸ்லோகம், சதுர்த்தாத்தியாயத்துக்கு இருக்கிற சங்கிரக ஸ்லோகம். கீதார்த்த சங்கிரகத்திலே பிரசங்காத்து ஸ்வஸ்வபாவோக்தி கர்மணஹ அகர்மதா அஸ்ய பேதாக ஞானஸ்ய மாஹாத்மியம் சதுர்த்தாத்தியாய உச்சதே. இது கீதார் சங்கிரகத்திலே ஸ்லோகம். அதாவது முதல்ல சொன்னது பிரசங்காத்து ஸ்வஸ்வபாவோக்தி. திடீர்னு கண்ணனுக்கு இந்தூர் உபன்யாச காலாட்டம் ஆயிடுச்சு. நாங்கள்லாம் உபன்யாசம் பண்ணிட்டே இருப்போம். பண்ணிட்டு இருக்கச்சே ஏதோ ஒண்ணு எங்களுக்கு ஞாபகம் வந்துருத்துன்னு வச்சுங்க. அது உங்களுக்கு வேணுமோ வேணாமோலாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஞாபகம் வந்துருத்துன்னா சொல்லிடுவோம். இதுதான் இருக்கிற வழக்கம். இப்ப பிரசங்காத்து விண்ணப்பிக்கிறேன், ஞாபகம் வந்துருத்து பிராசங்கிகமா சொல்லிடுறேன்னு சொல்லிடுவோம். கண்ணனும் அதே மாதிரி பண்ணிட்டான். இப்போ கர்மயோகம் ஞான யோகத்தை சொல்லிட்டு வந்தவன் பெருசா தன் பிரபாவத்தை பேசிக்க ஆரம்பிச்சுட்டான். நான் எப்படி பிறந்தேன் அர்ஜுனா, நான் எப்படி பிறந்தேன் அர்ஜுனான்னு ஆரம்பிச்சுட்டான். முதல் 10 ஸ்லோகம் வரைக்கும் கண்ணனுடைய ஸ்வஸ்வபாவோக்தி, தன் அவதாரம், அவதார ரகசியம், தன் மேன்மை, இத பத்தியே பேசி கழிச்சுட்டான். எதுக்குன்னு மேல சொல்ல போறார். பிரசங்காத்து ஸ்வஸ்வபாவோக்தி கர்மணஹா அகர்மதா. இனிமே விட்ட இடத்துல ஆரம்பிக்கணுமே கர்மயோகத்தை பத்தி. கர்மயோகத்துக்குள்ளே ஞானமும் அடக்கம். அகர்மான்னு சொன்னா ஞானம், கர்மான்னு சொன்னா கர்மயோகம். கர்மயோகத்துக்குள்ள ஞானமும் அடக்கம். கர்மணஹா அகர்மதா அஸ்ய பேதாக. கர்மயோகத்தினுடைய வெவ்வேறு வழிகள். கர்மயோகம்ங்கிறது ஒண்ணு இல்ல, இப்போ நிறைய வழி இருக்கான் கர்மயோகத்தை பண்ண. அந்த எல்லா பேதங்களையும் சொன்னான். அஸ்ய பேதாக ஞானஸ்ய மாஹாத்மியம், கர்மயோகத்தில் அடங்கி இருக்கிற ஞானத்தினுடைய சீர்மை. இந்த 4 விஷயங்கள் சொல்லப்பட்டன. இதோட பெருமானுடைய அவதார ரகசியம், நான் சொன்னதெல்லாம் பிரமாணம் அர்ஜுனா என்கிறதையும் சேர்த்து ஒரு 6 விஷயங்களை தெரிவித்ததா சாதிக்கிறார். பிரசங்காது ஸ்வஸ்வபாவோக்தி கர்மணஹா அகர்மதா அஸ்ய பேதாக ஞானஸ்ய மாஹாத்மியம் சதுர்த்தாத்தியாய உச்சதே. இது 4வது அத்தியாயத்தினுடைய சுருக்கம். இன்னொரு 15 நிமிஷம் நமக்கு இருக்கு. அவதார ரகசியத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா அடுத்த 2 நாளைக்குள்ள நம்ம 4வது அத்தியாயத்தை முடிச்சாகணும். அவதார ரகசியம் வரைக்கும் இன்னைக்கு 9வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துட்டோம்னா அதுக்கு மேல இருக்கிறத கொஞ்சம் சுலபமா நாம பார்த்துன்னு போடலாம். அதனால அதை மட்டும் நிச்சயமா ஓரோரு அடியான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அவதார ரகசியம். 4 ஸ்லோகத்துல முடிச்சுட்டான் கண்ணன். அவனுடைய முதல்ல சில கேள்விகள் தான் அழகா இருக்கும். அர்ஜுனன் 3வது அத்தியாயத்தை கேட்டு முடிச்சான். கேட்டு முடிச்ச உடனே கண்ணன் என்ன பண்ணா, அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்துருமோன்னு இவனுக்கு பயம். இவன் கண்ணன் என்ன பார்த்தான், நான் சொன்னதெல்லாம் ரொம்ப பிரமாணம், பெருமைக்கான சொன்னேன்னு நினைச்சுடாதே, இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கிற விஷயம் அப்படின்னு அர்ஜுனனுக்கு நம்பிக்கை ஊட்டணுங்கிறதுக்காக 2-3 ஸ்லோகம் சொல்றான். இப்போ இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனு ரிக்ஷ்வாகவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுகு ச காலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தப ச ஏவாயம் மயா தேத்ய யோக புரோக்த புராதனஹ பக்தோசி மே சகாச்சேதி ரகசியம் ஏததுத்தமம். நான் சொன்ன கர்மயோகம் இருக்கே, இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம், இமம் அவ்யயம் யோகம், இந்த அழிவே அற்றதான கர்மயோகத்தை இன்னைக்கு உனக்கா புதுசா கண்டுபிடிச்சேன்னு நினைக்காதே. உன்னை சண்டை போட வைக்கணுங்கிறதுக்காக கண்ணன் ஏதோ கர்மயோகம் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கான் போல் இருக்கு அப்படி நினைச்சுடாதே. அவ்யயம் கர்மயோகம், என்னைக்கு அழிவே அற்றதான கர்மயோகத்தை இமம் விவஸ்வதே யோகம், இதை நான் விவஸ்வானுக்கு முதல்ல உபதேசித்தேன்னு ஆரம்பிச்சான். விவஸ்வான்னா சூரிய பகவான். இந்த மன்வந்தரத்துக்கு வைவஸ்வத மன்வந்தரம்னு பேர். நாம சங்கல்பம் போது சொல்லிக்கிறோமோ இல்லையோ, வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே, 28வது சதுர்யுகம் இப்ப ஓடிட்டு இருக்கு. வைவஸ்வத மன்வந்தரத்தில் 28வது சதுர்யுகத்துல நாம இருக்கோம். நம்ம சதுர்யுகத்தினுடைய துவாபர யுகத்துல தான் கண்ணன் இருந்திருக்கான். அதுல இருந்து இப்ப 5150 வருஷம் தாண்டி நாம பேசிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் முன்னாடி காலத்தை ஓட்டிட்டு போனா 28 சதுர்யுகங்களுக்கு முன்னால் வைவஸ்வத மன்வந்தரம் ஆரம்பிக்கச்சே விவஸ்வானுக்கு சொன்னேன். சூரிய பகவானுக்கு இதே கர்மயோகத்தை நான் தான் உபதேசித்தேன். என்ன எம்பெருமானே, சூரிய மண்டல மத்தியவர்த்தியோ இல்லையோ, அதனால விவஸ்வான்கிற சூரியனுக்கு நான் தான் சொல்லிக் கொடுத்தேன். இமம் விவஸ்வதே, விவஸ்வானுக்கு இந்த கர்மயோகத்தை புரோக்தவான், நான் தான் ஒரு நாள் சொன்னேன், உபதேசித்தேன். அடுத்து அன்னைக்கு என்னைக்கோ உபதேசித்தது இன்னி வரைக்கும் எப்படி வந்ததுன்னு பார்க்கணுமோ இல்லையோ,
நான் சொன்னது விவஸ்வான் மனவே பிராக. விவஸ்வான் தன் சிஷ்ய பிள்ளை மனுவுக்கு சொன்னார். மனு இக்ஷ்வாகவே பிரவீத். மனு தம் பிள்ளை இக்ஷ்வாகுவுக்கு உபதேசித்தார். அப்ப நான் சூரியனுக்கு சொன்னேன், சூரியன் மனுவுக்கு சொன்னார், மனு இக்ஷ்வாகுவுக்கு சொன்னார். இப்படியே விடாம வந்துட்டு இருக்கு அர்ஜுனா. விவஸ்வான் மனவே பிராக மனு இக்ஷ்வாகவே பிரவீத். மனு சொன்னார்னாலே சாஸ்திரம் சொல்லும், எத்வை கிஞ்ச மனு ரவதத்து தத் பேஷஜம். மனு எத்த சொன்னாரோ அது மருந்து, அப்படியே நடானுடுத்து சாஸ்திரம். அப்ப எவ்வளவு சந்தவரா இருக்கணும். இப்ப இவ பேர்லாம் எதுக்கு சாட்சி இழுக்கிறான் தெரியுமா கண்ணன்? இப்ப நான் தான் ஏதோ சொல்லிட்டு போயிட்டான்னு நினைச்சுக்காத அர்ஜுனா. சூரியன் சொல்லியிருக்கார், அத மனு சொல்லியிருக்கார், அதை இக்ஷ்வாகு சொல்லியிருக்கார். வெறும நான் சொன்னேன்னா கூட நீ நம்பாம போயிடலாம். இத்தனை பெரியவாள்லாம் சொல்லியிருக்காளே. மனு இக்ஷ்வாகவே பிரவீத். இக்ஷ்வாகு மனு இக்ஷ்வாவுக்கு சொன்னார். ஏவம் பரம்பரா பிராப்தம். அடுத்த அர்ஜுனனுக்கு சந்தேகம். இக்ஷ்வாக்கு சொன்ன வரைக்கும் தெரிஞ்சது, அது எங்க இங்க இன்னி வரைக்கும் வந்ததுன்னு கேட்டான். ஏவம் பரம்பரா பிராப்தம், அது பரம்பரையா வந்துட்டு இருக்கு அர்ஜுனா. ஏன்னா இக்ஷ்வாகுவுக்கு அப்புறம் ராமன் அளவுக்கு வந்திருக்கு, ஜனகர் அளவுக்கு வந்திருக்கு. பெரியோர்கள் பல பேர் அதை பின்பற்றிருக்காளோ இல்லையோ. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷயோ விதுகு. அதை அஸ்வபதி, அம்பரீஷர், ஜனகர் முதலான ராஜரிஷிகளும் பின்பற்றினார்கள். ராஜரிஷயோ விதுகு, அவளதை பின்பற்றின்னு வந்தா. ஆனா ஏன் அடுத்த கேள்வி கேட்டான் அர்ஜுனன். அப்ப ஏன் எனக்கு தெரியலேன்னு இப்ப புதுசா சொல்றேன்னா? அப்பதான் பரம்பரையா வந்துட்டு இருக்கோ இல்லையோ. அப்ப எனக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கணுமே, உனக்கே இப்ப சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதுன்னா. ச காலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தப. காலம் போயிட்டே இருக்கு அர்ஜுனா. காலம் போக போக ஞானமும் சீரண திசையை அடைகிறது. ஞானமும் குறைஞ்சுட்டே போறது இல்லையோ. ஆள் இல்ல சரிவர அனுஷ்டிக்கிறதுக்காக, சொல்றதுக்கு ஆள் இல்ல, குறைஞ்சுட்டே படுத்து. ஏவம் பரம்பரா பிராப்தமிமம் ராஜரிஷியோ விதுகு. ச காலேனேக மகதா, மிகுந்த காலம் போய்விட்டபடியால். எத்தனை காலம் படுத்து? சீதை இருந்ததுங்கிறது எப்பொழுது? எங்கோ திரேதாயுகத்தினுடைய நடு. முதல் யுகம் கிருதயுகம், அடுத்தது திரேதாயுகம். திரேதாயுகத்திலேருந்து துவாபர யுகத்துக்கு இன்னொரு 35 ராஜா போயிருக்கார். திரேதாயுகத்துல ராமனே கிட்டத்தட்ட 35வது ராஜா. அதுக்கப்புறம் நிறைய சக்கரவர்த்திகள்லாம் போய் அப்புறம் துவாபர யுகம். துவாபர யுகத்தினுடைய கடைசியில கிருஷ்ணாவதாரம். கலியுகத்துக்கு 4,32,000 வருஷம். மொத்தம் இந்த 4 யுகத்தை கூட்டினா 43,20,000 வருஷம். எங்கெங்கயோ கணக்கா இருக்கேன்னு கண்ணு கட்டப்படாதீங்க, கேட்டு விட்டுடுங்க. 43,20,000 வருஷம். இது 4 யுகத்துக்கும் சேர்த்து. அதுல 10ல் 1 பங்கு தான் கலியுகம், 4,32,000 வருஷம். 2 மடங்கு துவாபர யுகம், 8,64,000 வருஷம். 3 மடங்கு திரேதாயுகம், 4 மடங்கு கிருதயுகம். 4க்கு 3க்கு 2க்கு 1. இந்த விகிதாச்சாரத்துல தான் 4 யுகமும் இருக்கும். இப்ப இருக்கிற நாம 5,105 வருஷம் ஓட்டிருக்கோம். இன்னும் சௌக்கியமா 4,27,000 வருஷம் கலியில இருக்கு. கஷ்டமே பட வேண்டாம். நிறைய நாள் இருக்கு கீதை கேட்க. அதனால இப்பதான் தெரிஞ்சுடணுமோ இல்லை இப்போ. ஆனா கேட்க தோணுமாங்கிறதான் தெரியாது. நாள் போக ஆசைதான் குறையறதே தவிர அழ்வார் இதைத்தான் சாதித்தார். ஐயோ இப்பெல்லாம் போயிட்டே இருக்கு. இப்போ ஆத்தங்கரை வாழ்மரம் போல் அஞ்சுகின்றேன்னார். ஆத்தங்கரையில ஒரு மரம் இருந்ததுன்னா பயந்துட்டே இருக்கணும். எப்ப வெள்ளம் வந்து தன்னை வேரோட பறிச்சுன்னு போடுமோன்னு தெரியாது. அந்த மாதிரி துர்தசையில நான் இருக்கேன். இப்போ இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறேன்னா நாளைக்கு தெரிஞ்சுக்க போறேன்னா எனக்கு தெரியல. அழ்வார் ரொம்ப வருத்தத்தோட பாடினார். அதனால இது கலியுகம்ங்கிறது கடைசி 4,27,000 வருஷம் மிச்சம். இப்ப கண்ணன் பரமவதித்த 5,105 எடுத்து. கண்ணன் அப்ப கடைசி காலத்துல இருந்தா முன்னாடி 8,64,000 வருஷம் ஓடி இருக்கணும் இல்லையோ. அதுக்கு முன்னாடி இன்னும் பெருசு திரேதாயுகம். அதனுடைய நடுவுல ராமன் இருந்திருக்கான்னா அந்த காலத்துல ஜனகன். இப்ப அப்ப எத்தனை? கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் வருஷம் அங்க போயிடுத்து. அப்புறம் ஒரு 8 லட்சம் வருஷம் இங்க போயிடுது. இத்தனை லட்சம் வருஷம் போயிடுத்து இல்லையா அர்ஜுனா. அதனாலதான் குறைஞ்சு படுத்து. ச காலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தப. யோகம் தொலைந்தே போயிட்டு. நஷ்டகாங்கிற சொல்லுக்கு தொலைந்ததுன்னு வியாக்கியானம் பண்ண பூர்வர்கள் நலிந்ததுன்னு பண்ணிருக்கா. ஏன்னா அப்படி ஒன்றுமில்லாதபடி கர்மயோகத்தை போக ஈஸ்வரன் விட்டு விட மாட்டான். தான் சொன்ன ஒரு விஷயத்தை போய் ஒண்ணுமே அத்துப்போடும்படி பண்ணிடுவனா. அர்ஜுனா இன்னைக்கு ஆள் இருக்கு. எதிர்த்த கோட்டில நின்றுட்டு இருக்காரு பார் பீஷ்மாச்சாரியரும் துரோணாச்சாரியரும். ஓரளவுக்கு அவளும் கர்மயோகத்தை தெரிஞ்சின்றவாதான் அப்படின்னு இவாள் அளவுக்கு உணர்ந்து சேர்த்துட்டாப்ப. ஆனா அவள்லாம் எங்களுக்கு எதிர்கட்சியா சரியா நடந்துக்கலையேன்னா அதனாலதான் நலிந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அர்ஜுனா. இப்போ நான் ஏன் இப்ப நலிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்? தெரிஞ்சிருந்தாலும் பண்ண முடியாத கட்டப்படுறா பாரு. அதுதான் யோகோ நஷ்ட பரந்தபா. பரந்தபா எதிரிகளை தவிக்க செய்யபவனே நலிந்து போயிட்டு கர்மயோகம். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷியோ விதுகு. ச காலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தப. இந்த யோகமானது நலிந்தே போயிட்டு. இப்ப சமீபத்திலே பெரிய ஏதோ விதேசத்திலே இருந்து ஆராய்ச்சி கழகம் அவ படம் எல்லாம் போட்டு வெளியிட்டு இருக்காரோ இல்லையோ. 17 லட்சம் வருஷம் பழசான ஒரு அழகான சேது அணை
ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல திருப்புல்லானிலேந்து ஸ்ரீலங்கையை நோக்கி இருக்குன்னு பெரிய அறிவியல் ஆராய்ச்சி கழகம் படம் போட்டிருக்கா. அவா சொன்னாங்கிறதுக்காக நான் ராமாயண உண்மைன்னு இப்ப சொல்ல வரல. ஏன்னா இவன் சொன்னதை கேட்டு நாங்க ராமாயண உண்மைன்னு சொல்லிக்க வேண்டாம். இது என்னைக்குமே உண்மைதான். போனா போறது இது சொன்னத்தை இன்னைக்கான அவன் தெரிஞ்சுட்டானோ இல்லையோ அவ்வளவுதான் நாம சொல்லுவோமே தவிர அவன் சொன்னாங்கிறதுக்காக நம்ம காவியத்துக்கோ இதிகாசத்துக்கோ புதுசா ஒரு வைபவம் வந்துட போறதே கிடையாது. ராமன் கட்டின அணை அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி இருக்கு, அதனுடைய ஏதோ சில விட்டு போன இடங்கள்லாம் இருக்குன்னு தெரிவிக்கிறப்போ நாமே இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அது நிஜமா அங்கிருந்து கட்டினது தானா இல்ல மகேந்திரகிரியிலேருந்து கட்டினதா? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அதுக்கு இருக்கிற இடவெளியை பார்த்தா ராமாயணத்துல 100 யோஜனை தூரம் கட்டியிருக்கான்னு சொல்லியிருக்கு. 100 யோஜனை அங்க கிடையவே கிடையாது. நம்ம திருப்புல்லானிலேருந்து ஸ்ரீலங்கைக்கு தொட்டா கூட மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா 50 மைல் தேரும், 70 மைல் தேரும். ஆனா அங்க சொல்லியிருக்கிறது 800 மைல் அவன் கட்டியிருக்கிறது. ஒரு நாளும் எத்தனை மைல் அணை கட்டினா ராமன் வேற வால்மீகி எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அதனால அது அவ்வளவு சுலபத்திலே எதுன்னு சொல்லிடுறதுக்கு நம்மால முடியாது, இருக்கட்டும். அதனால யோகோ நட்ட பரந்தப காலம் போனபடியால க்ஷீணித்து போயிட்டு நலிந்து போயிட்டு ச ஏவாயம் மயாத்தே அத்ய யோகா புரோக்தா புராதனா ச ஏவ அதே கர்மயோகத்தை அத்ய மயாத்தே புரோக்தா அத்ய இன்னைக்கு என்னைக்கோ 28 சதுர்யுகத்துக்கு முன்னாடி விவஸ்வானுக்கு சொன்னேனே அந்த கர்மயோகத்தை மாத்தி விட்டேன் உனக்காக இன்னைக்கு நினைச்சுக்க வேண்டாம். அப்போ அதே கர்மயோகத்தை தான் சொல்றேன். அன்னைக்கொன்னு இன்னைக்கொன்னு பேச அர்ஜுனா எனக்கு தெரியாது, ஒன்னா பேசத்தான் எனக்கு தெரியும். பின்ன ஆழ்வார்கள்லாம் ரெண்டா பேசுவே நாளேன்னா அது அவ அனுபவம் வேற அர்ஜுனா, உன் வேலை வேற விட்டுடேன். எனக்கு ஆழ்வார்களுக்கும் இருக்கிறது தனி அனுபவம். நான் வாழ்க்கை என்ன பேசிப்பேனோ பேசிப்பேன், உங்ககிட்ட அதெல்லாம் பேச மாட்டேன். உன்னை பொறுத்த வரைக்கும் 28 சதுர்யுகத்துக்கு முன்னால் எந்த கர்மயோகமோ அதே கர்மயோகம் தான் இன்னைக்கும். ஆக ச ஏவாயம் மயா தேத்ய தே அத்ய தே உன் பொருட்டு இன்று மயா என்னாலே என்னாலேங்கிறது வியாக்கியானம் பண்ணார். சர்வஜனாய் சர்வசக்தனாய் அன்றும் இன்றும் மாறாதபடி இருக்கிற என்னாலே. அது ரொம்ப முக்கியம். இப்ப சின்ன வயசுல நான் சொன்னேன்னா ஞானம் இருக்கிறச்சே ஒரு மாதிரி பேசிவிடலாம். கொஞ்ச நாள் கழிச்சு பேசினே ரத்தம் கொதிப்பு அடங்குற சொல்லி வேற மாதிரி பேசிடலாம். கண்ணனை பொறுத்த வரைக்கும் கொதிக்கவும் போறதில்லை, கொதிப்பு அடங்கவும் போறதில்லை. மயா அன்னைக்கு எப்படி பேசினேன்னு அர்ஜுனா இன்னைக்கு மாறி பேச மாட்டேன். தே அத்ய உனக்காக இன்று உரைக்கிறேன். புரோக்த புராதனா புராதன பழைய கர்மயோகத்தை எடுத்து சொல்லுவேன். பக்தோசிமே சகாச்சேதி ரகசியம் கேதது உத்தமம். எங்கிட்ட எதுக்கு தேர்ந்தெடுத்து சொல்றேன்னா ஜனகரோட விட்டுட்டியோ இல்லையோ அப்புறம் இத்தனை நாள் படுத்தேன் திடீர்னு என்ன எங்க பிடிச்சேன்னு கேட்டான் அர்ஜுனன். ஐயோ அர்ஜுனா நீ எனக்கு சகா, நீ எனக்கு பக்தன், நீ என்னிடத்துல சரணாகதன். உனக்கு சொல்லாத ஆறுக்கு இப்ப நான் சொல்லிட போறேன். பக்தோசி என்னிடத்துல பக்தி தலையெடுத்திருக்கிறாய். மே சகாச்சேதி எனக்கு நண்பனா வேற இருக்க. ரகசியம் ஹி ஏதது உத்தமம் இந்த உத்தமமான ரகசியத்தை உனக்காக சொல்லுவேன். இதுல இருந்து ரகசியோபதேசம் பெற்றுக்க வேண்டிய சிஷ்ய லட்சணத்தை சொல்லிட்டார் வேதவியாசர். ரகசிய உபதேசம் வாங்கிக்கிற சிஷ்யன் எப்படி இருக்கணும்? ஆச்சாரிய நடத்துல பக்தியோடே ஆச்சாரிய நடத்துல சகா நட்பை காட்டிக்கொண்டு பிரபன்னனாக கிழிய பிரார்த்திச்சானோ இல்லையோ சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் தாம் பிரபன்னம் எச்ரேயஸ்யாம் நிச்சிதம் ப்ரூஹிதம் மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் தாம் பிரபன்னம். நான் உனக்கு சிஷ்யன், தாசன், சகா, பிரபன்னன், வழி தெரியல, சிரமப்படுறேன் சொல்லுன்னு தானே அர்ஜுனன் கேட்டான். அவனுக்கு ஸ்ரேயஸ்கரத்தை தெரிவிக்கிறான். சிஷ்யனுடைய லட்சணம் எல்லாம் கூறப்பட்டன. பக்தோசிமே சகாச்சேதி ரகசியம் பக்தனாக இருப்பேன், சகாவாகவும் இருப்பேன். அதனால ரகசியம் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன் அர்ஜுனா கேட்டுக்கொள். இதத்தான் நான் 28 சதுர்யுகத்துக்கு முன்னாடி சொன்னேன்னுட்டு ஒரு நிமிஷம் மூச்சு விட்டான் கண்ணன். இவன் மேல தொடர்றதுக்குள்ள கர்மயோகத்தை பத்தி இப்ப தொடரணும் இல்லையோ தொடர்றதுக்குள்ள குறுக்க ஒரு கேள்வி கேட்டான் அர்ஜுனன். இப்ப அந்த கேள்வினால வந்ததுதான் அடுத்த 6 ஸ்லோகம். இந்த பிரசங்காத்து ஸ்வஸ்வபாவோக்தினாரோ இல்லையோ தன் அவதார ரகசியத்தை குறுக்க சொல்றான் கண்ணனுட்டு சொல்லும்படி ஆக்கிவிட்டான் அர்ஜுனன். அவன் ஒரு கேள்வி கேட்டான். அபரம் பவதோ ஜன்ம பரஞ்சன்ம விவஸ்வதா கதமேதத் விஜானியாம் துவம் ஆதௌ புரோக்தவானிதி. என்னால நம்பவே முடியல கண்ணனே. நான் எதை நம்ப முடியலன்னு கேட்டான் கண்ணன். அபரம் பவதோ ஜன்ம பவதா உன்னுடைய ஜன்ம பிறப்பு அபரம் காலத்தாலே பிற்பட்டது. பரஞ்சன்ம விவஸ்வதா விவஸ்வானுடைய பிறப்பு காலத்தாலே முற்பட்டது. அவன் 28 சதுர்கத்துக்கு முன்னாடி பிறந்தானா? நீ இன்னைக்கு பிறந்திருக்கியா? கதமேதத் விஜானியாம் துவம் ஆதௌ புரோக்தவானிதி. நீயே அன்னைக்கு இருந்து சொல்லியிருப்பேங்கிறத இந்த உண்மையை நான் எப்படி நம்புவேன்? துவம் ஆதௌ புரோக்தவானிதி நீதான் அன்னைக்கும் உபதேசித்தாய்ங்கிறதை கதமேதது விஜானியாம் இந்த உண்மையை நான் எப்படி அறிந்து நம்புவேன்? அப்ப நீ காலத்துல பின்னாடி இருக்கே, அவன் காலத்தால முன்னாடி இருக்கான். ஒத்தருக்கொத்தர் காலத்துல ஒத்து போலையே, என்னால நம்ப முடியலையேன்னு சொன்னா அர்ஜுனன். முதல் ஆக்ஷேபம் அபரம் பவதோ ஜன்மான்னு இருக்கும் இல்லையோ. அபரம்னா உண்மையான அர்த்தம் தாழ்ந்தது, பரம்னா ஒசந்ததுன்னு சொல்லுவா.
ஒருவேளை ஜாதியை சொல்றானோ இந்த இடத்துல அர்ஜுனன், நீ தாழ்ந்த ஜாதி, வைசிய ஜாதி, எடப்பிள்ளை, சூரியன்கிறவன் தேவ ஜாதி, நீ போய் தேவ ஜாதிக்கு எப்படி உபதேசித்திருப்பாய் அப்படிங்கிற எண்ணத்தோட கேட்கிறான்னா, தாழ்ந்த ஜாதி தேவ ஜாதிக்கு உபதேசிக்க கூடாதுன்னா எந்த சாஸ்திரத்தையும் சொல்லல. கீழே சொல்லியிருக்கேன், தர்மவியாதன் எப்படி கேட்டுண்டான், அவன் ஏதோ மாம்ச வியாபாரம் பண்றவன் இடத்துல மகர்ஷிகள் கேட்டுப்பான். தொண்டடிப்படி ஆழ்வார் சாதித்தாரோ இல்லையோ, கொடுமினீர் கொடுமின் கொண்மின் என்ன நின்னோடு மொக்க வழிபட வருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானே. ஞானத்தை யார் வேணா கொடுக்கலாம், யார் வேணா வாங்கிக்கலாம். இதுல ஜாதி வித்தியாசம் எல்லாம் கிடையவே கிடையாது. இன்னொன்னு, அர்ஜுனன் ஒண்ணு அவ்வளவு தூரம் மோசம் இல்லை. கண்ணனை எடப்பிள்ளை உபதேசத்துக்கே தகுதி இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு நம்மாட்டம் இல்ல அர்ஜுனன். கண்ணனுடைய வைபவம் நன்னாவே அர்ஜுனனுக்கு தெரியும். அதனால இங்க ஜன்மாங்கிறது ஜாதி பரமன்னு, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இதோ தாழ்ந்த ஜென்மா கண்ணன், வசந்த ஜென்மா சூரியன், இவன் போய் அவனுக்கு எப்படி உபதேசித்திருப்பான்ங்கிற கேள்வியே கிடையாது. சரி, அப்ப என்னதான் இருக்கணும்? அபரம்பவதோ ஜென்மா, காலத்தாலே பிற்பட்டதுன்னு தான் கேள்வி இருக்கணும். காலத்தால பிற்பட்ட நீ காலத்தால முற்பட்ட அவனுக்கு எப்படி சொல்லுவாய்? இது கேள்வி. அப்படின்னா என்ன? 2-3 விதமா தாத்பரிய சந்திரிகள் எடுத்து காட்டினார். ஒன்னு, அந்த காலத்துல நடந்தது இந்த காலத்துல நடந்திருக்கவே முடியாதே, பிறவிகள் வெவ்வேறு கிடையாதே, முற்பிறவி பழைய பிறவிங்கிறதே கிடையாதே என்று அடுத்தடுத்த பிறவியை ஒத்துக்காதவனா அர்ஜுனன் இருந்திருக்கணும். இது முதல் வாதம். இப்போ பிறவியே அவன் ஒத்துக்காதா இருந்தா அப்ப அன்னைக்கு பிறந்து இன்னைக்கு பிறந்துன்னு பேசவே முடியாது இல்லையோ. ஒண்ணு பிறவியை ஒத்துக்காதவனா இருக்கணும். அப்படி தெரியல அர்ஜுனனை பார்த்தா. ஏன்னா சாஸ்திரத்தை ஒத்துக்கிறான், சம்பிரதாயத்தை ஒத்துக்கிறான், கர்மா ஒத்துக்கிறான், நல்லது தீயதை ஒத்துக்கிறான், பாப புண்ணியத்தை ஒத்துக்கிறான், பிறவியை கண்டிப்பா ஒத்துக்கிறவனா தான் இருக்கணும். அதனால அது கேள்வி. இப்போ 2வது கேள்வி, அது என்னமா முற்பிறவி ஞாபகம் கூட இந்த பிறவியில வருமானா அந்த சந்தேகம் இருக்கலாம் அர்ஜுனனுக்கு. ஏன்னா இவன் 28 சதுரகத்துக்கு முன்னாடின்னு சொன்னான்னா அது என்னமா அந்த பிறவி ஞானம் எல்லாம் இவனுக்கு வரும் அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். ஒருவேளை முற்பிறவி ஞானம் பின்னாடி வராதோன்னு அர்ஜுனன் கேள்வியானார். இல்ல, அர்ஜுனனே மகாபாரதத்துல நிறைய இடத்துல முற்பிறவி ஞானத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கான், நம்பியும் இருக்கான். அதனால அதுவும் கேள்வி இல்லைன்னு விட்டார். 3வது, இல்ல வசந்தவாளுக்கு முற்பிறவி ஞானம் வரும், கண்ணனே நீ இடப்பிள்ளைன்னா உனக்கு போய் முற்பிறவி ஞானம் வருமா அப்படின்னு கேட்கறானு பார்த்தா அப்படியும் ஒண்ணு இல்ல. இப்ப பீஷ்மரும் துரோணனும் கிருஷ்ண கதை நிறைய சொல்லித்தான் அர்ஜுனனை வளர்த்திருக்கார். இவன் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம், அழ்வாருடைய போஷனம் இது. இவன் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் என்கிற அளவுக்கு தெரிஞ்சுதான் வச்சிருக்கான் அர்ஜுனனும். கோவர்தனோத்தரணம் பண்ணி, காளிய தமனம் பண்ணி, வையமேழும் கண்டால் பிள்ளவாயுளே, வாய திறந்த உடனே 7 உலகத்தையும் காட்டி, இது சாதாரண பிள்ளை இல்லைன்னு அர்ஜுனனுக்கும் தெரியும். என்னதான் இருந்தாலும் அத்தை பிள்ளை அண்ணா அம்மான் பிள்ளை தானே. அதனால இந்த கேள்வியும் அர்ஜுனன் மனசுல வந்திருக்க முடியாது. அப்ப பிறவி இல்லைன்னு அவன் நினைச்சிருக்க முடியாது, முற்பிறவி ஞாபகம் வராதுன்னு நம்பாம இருந்திருக்க முடியாது, அது தாழ்ந்த கண்ணனுக்கு வராதுன்னு நினைச்சிருக்க முடியாது. பின்ன என்னதான் சந்தேகம் அர்ஜுனனுக்கு? நமக்கு ஏத்தாப்புல ராமானுஜர் அழகா எழுதி வச்சார் பத்திடா. கடைசியில ஸ்லோகத்தால எது சந்தேகம்னே தெரியாத முடிக்கிறோம் பாருங்க. இந்த ஸ்லோகம் தெரியாத ஆச்சரியம் இல்லை. இப்போ சந்தேகத்துக்கு பதில் தெரியற கதைக்கு அப்புறம் போவோம். முதல்ல கேள்வி என்னன்னே புரியல. இவன் அபரம்பவதோ ஜென்ம பரஞ்சன்மன் விவஸ்ததான்னா என்னமோ பின்னாடி ஜென்மம் முன்னாடி ஜென்மம் விட்டான். எந்த அபிப்பிராயத்தால இந்த கேள்வி கேட்கிறான் அர்ஜுனன்? முதல்ல கேள்வியை புரிஞ்சுங்க, அப்புறம் பதிலுக்கு போலான்னார் சுவாமி. கேள்வி அழகா விளக்கி காட்டினார். அர்ஜுனனுக்கு பெரிய சந்தேகம் வந்துருத்து. இப்போ இன்னைக்கு உபதேசித்தாய் நாய், அன்னைக்கு உபதேசித்தாய் நாய். நீ இன்னைக்கு உபதேசிக்கணும்னா அதோ தேரோட்டி பார்த்த சாரதி உட்காண்டிருக்கே ஒரு திருமேனி எனக்கு தெரியுது. அன்னைக்கு உபதேசிக்கணும்னா இன்னொரு திருமேனியோட தானே நீ உபதேசித்திருக்கணும். இந்த திருமையோட அன்னைக்கு நீ உபதேசிச்சிருக்க மாட்டியே. அந்த திருமேனி ஒண்ணும் இந்த திருமேனி ஒண்ணும். அப்படின்னா நான் தான் பிறந்து பிறந்து சரீரத்தை எடுத்து கட்டப்படுறேன்னா உனக்கு சரீரத்தோட பிறவி பிறந்து துன்பம் உண்டா? இதுதான் அர்ஜுனன் மனசுல எழுந்த பெரிய கேள்வி. நான் தான் அடுத்தடுத்து பிறக்கிறேன்னா உனக்குமா பிறவி? எனக்கு தான் ஒரு சரீரம் பிடிச்சு கட்டப்படுத்துறதுன்னா உனக்குமா சரீரம்? எனக்கு தான் கர்மா பிடிச்சு தள்ள வந்து பிறந்திருக்கேன்னா உனக்குமா கர்மா? எனக்கு தான் கர்மாவை தொலைக்கணும்னா உனக்குமா கர்மாவை தொலைக்கணும்? இது இத்தனை கேள்வி அர்ஜுன மனசுல அலமோத ஆரம்பிச்சுடுத்து. இத மனசுல வச்சுதான் அபரம்பவத்தோ ஜன்ம பரஞ்சன்ம விவஸ்ததா त्वमेत விஜானியாம் त्वम् ஆதௌ புரோக்தவானிதி என்று பவ்யமா கேட்டான். நேர கேட்டுவிட கூடாது. ஆச்சாரிய இடத்துல சிஷ்யன் கேட்கறச்சே என்ன இந்த மாதிரி சொல்றீரே தப்பு, இப்படிதான் இருக்கும்போது இப்படின்னு மட்டும் கேட்டுடவே கூடாது. தனக்கு எத்தனை சந்தேகம் வந்தாலும் மறைத்து மெதுவா கேட்கணும் சிஷ்யன். அதனாலதான் அர்ஜுனன் நேரடியா கேள்வி கேட்காமல், என்ன நீ பிற்காலப்பட்டவன்னா அவன் முற்காலத்தில் இருந்தவன்னா எப்படி 2 ஒத்து வரலையே அப்படிங்கிற மாதிரி இழுத்திருக்கான். இப்ப அர்ஜுனன் புடிச்சுனோட ஓ இவனுக்கு சந்தேகம் வந்துட்டு போல் இருக்கு, என் அவதார ரகசியத்தை பத்தி சொல்லுறேன். இவனுக்கு அவதாரத்தை பத்தி சந்தேகம். என் அவதாரம் உண்மையானு தெரியல, எனக்கு என்ன திருமேனின்னு தெரியல, எனக்கும் கர்மா உண்டான்னு சிரமப்படுகிறான். சந்தேகத்தை போக்கிடுவோங்கிறதுக்காக
4 ஸ்லோகங்கள், ரத்தனமான 4 ஸ்லோகங்களாலே தன் அவதார ரகசியத்தை வெளியிடுகிறான் கண்ணன். பகூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தான்யகம் வேத சர்வ